இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த குளோபல் புத்த தியான பாடசாலைக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு என்ன நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நாளைக்கு விமன்ஸ் டே இல்லையா? எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அதனால பேசலாம், பெண்மை பத்தி பேசலாம், பெண் ஆற்றல், அது மாதிரி பெண்கள் பத்தி பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா அப்படின்னது. அப்ப நம்மளுடைய எனர்ஜி யோசிச்சு பாருங்களேன். பெண் ஆற்றல் அப்படின்றது எவ்வளவு இது. தாய்மொழி அப்படின்னு சொல்றோம், தாய் நாடு அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அத்தனை ஆறுகள் பாருங்க, கங்கா, யமுனா, சரஸ்வதி எல்லாமே பெண். அப்ப பெண்ணோட எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வேண்டும் அப்படின்றதுதான். என்னன்னா அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க அந்த காலத்துல, என்னப்பா ஒரு பையன் இல்ல எல்லாம் பொண்ணா போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவோம். அது ஒரு தவறான அந்த பெண் எனர்ஜி என்ன அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான். அந்த காலகட்டத்திலேயே நமக்கு என்னன்னு கேட்டா, நிறைய நீங்க அந்த இதிகாசத்துல பாத்தீங்கன்னா, எல்லா விதத்திலயும் எல்லா நமக்கு எல்லாவற்றிலும் பெண்கள் முதன்மையா இருந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்துல இருந்து இந்த காலத்திலும் பெண்ணோட ஆற்றல் நிறைய தான் இருக்கு கண்டிப்பாக. அப்ப என்னன்னு கேட்டா, சீதை எடுத்துக்கோங்க. எவ்வளவு பெரிய தியானி ஃபர்ஸ்ட். மிகப்பெரிய ஒரு தியானி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ராமாயணத்துக்கும் அதுக்கப்புறம் அப்ப சொல்லும்போது சொன்னாங்க, சீதாயணம்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சீதை மிகப்பெரிய தியானி அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப அந்த சீதையோட எனர்ஜி பாருங்க. அந்த எனர்ஜின்றது எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுமித்ரை. சுமித்ரை அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தியானி. சுமித்ரை ராமருக்கு துணையாக 2 பேரையும் அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த சுமித்திரை. அதுக்கப்புறம் இன்னொன்னு கார்கி அப்படின்னு இருக்காங்க. இதிகாச காலங்கள்ல கார்கி அப்படின்னு பெண் புலவர் அவங்க. அவங்க விமன் ஆஃப் நாலேட்ஜ் அப்படிம்பாங்க. நிறைய அந்த அரசவையில ஒரு 50 பேர் 100 பேர் அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு பெண் புலவர் யாருன்னா கார்கி. இது யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு நல்லா இருக்கு கேட்கறதுக்கே அப்படின்னு. இன்னொருத்தரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகால அக்கம்மா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது அக்கம்மா பாடல்கள் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு கர்நாடகால. அவங்க என்னன்னு கேட்டா தீவிர சிவபக்தர். ஆனா அவங்களுடைய கணவர் என்னன்னு கேட்டா வைஷ்ணவர். அப்ப ஆனா அந்த கார்கிய அக்கம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா என்னுடைய கொள்கையில இருந்து நான் மாற மாட்டேன். நான் சைவம், சிவன் சிவன் மட்டும்தான் அப்படின்னு அவங்க சொல்லும்பொழுது இவர் சரி சரின்னு சொல்றாரு. ஆனா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆனவுடனே என்ன பண்ணிடுறாருன்னு சொன்னா, நீ கண்டிப்பாக வைஷ்ணவத்திற்கு மாறணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காரு. இவங்க நான் தான் முதல்லயே சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொன்னா, இல்ல நீங்க கண்டிப்பா மாறணும் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன பண்ணிடுறாங்க இவங்களால என்ன ஒரு பயம் இல்லை, அந்த தைரியம், அந்த ஒரு எனர்ஜி பாருங்க. இல்ல நான் நான் சொல்லியாச்சு நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லும்பொழுது அந்த எத்தனை மோசமாக அந்த அரசர் நடந்துகிட்டாருன்னு சொன்னா, அவங்க உடம்புல இருந்து ஒரு துணி கூட இல்லாம அவங்கள வெளியில அனுப்பிச்சாராம். அப்ப அவங்க அவங்க ஒண்ணும் பயப்படல. என்ன பண்ணாங்கன்னா, தலைமுடி அவங்களுக்கு தரைய தொடுற அளவுக்கு இருக்குமா. அந்த தலைமுடிய வச்சு உடம்ப மறைச்சுக்கிட்டு, அங்கேருந்து காளஹஸ்தி வரை அந்த சிவனை அடைந்தார். என்காண்டா அவங்க அந்த அளவுக்கு ஒரு மெடிடேட்டராம், ஒரு தியானியாம். அப்ப யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் அந்த காலகட்டத்திலேயே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லோபாமுத்ரா அகத்தியரோட மனைவி நமக்கு தெரியும். லோபாமுத்ரா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஞானம் சொன்னா, அந்த அளவுக்கு ஞானம் உடைய ஒரு பெண்மணி. இது ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த பெண் ஆற்றல், அந்த பெண் சக்தின்றது எவ்வளவு அற்புதமாக காலம் காலமா இருந்துகிட்டே தான் இருக்கு. இதுல ஒண்ணும் புதுசாக ஒண்ணும் இல்ல. ஆனா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். சாரதா தேவி. சாரதா தேவி நமக்கு தெரியும். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட மனைவி சாரதா தேவி. அந்த அளவுக்கு அந்த காலத்துல ஒவ்வொருத்தருக்கும் தியானம் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் பாடங்கள் சொல்லிக் குடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு வர்றவங்க அவ்வளவு பேர் வருவாங்க. வர்றவங்க அத்தனை பேருக்கும் தியானம் சொல்லிக் குடுத்திருக்காங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு நிவேதிதான்னு சொல்லும்பொழுது, அவங்களுக்கு நிவேதிதா நமக்கு தெரியும். பாரதியாரோட நமக்கு சிஷ்யை அப்படின்னு சொல்லியும். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, சாரதா தேவியோட நமக்கு தொடர்பு வச்சுக்கணும். நல்ல விஷயங்கள். ஏன்னா அவங்க திண்ணை பள்ளிக்கூடங்கள்லாம் நடத்தியிருக்காங்க நிவேதிதா.
நமக்கு வீட்டு வாசல்ல சின்ன சின்ன இடங்கள்ல போற இடமெல்லாம் நம்ம வந்து சர்வீஸ் போற இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த அந்த நன்கொடைகள் வாங்கி அந்த ஸ்கூல் எல்லாம் நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு சாரதா தேவியோட இருக்கணும். அவங்களோட நமக்கு தொடர்பு வச்சுக்கிட்டா நல்ல விஷயங்கள் நெறைய கிடைக்கும். அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருந்து அவங்க போம்போது அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தது. ஏன்னா சாரதா தேவி பெங்காலி மட்டும் தான் தெரியும். அதனால நிவேதிதா அந்த காலகட்டத்திலேயே பெங்காலி கத்துக்கிட்டு, அந்த பெங்காலி மொழியில அவங்களோட ஏன்னு கேட்டா நல்ல விஷயங்கள். அதுக்கு தான் இப்ப வந்து நம்ம என்ன சொல்றோம், எல்லாமே கத்துக்கோங்க. எல்லா லாங்குவேஜும் கத்துக்கோங்கன்னு ஏன் சொல்றேன்னா, அந்த காலகட்டத்திலே நிவேதிதா அந்த அளவுக்கு இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டா, ஒரு ஒரு மீட்டிங் நடக்குது. பாரதியாரு, நிவேதிதா எல்லாரும் இருக்காங்க. நம்ம அப்போ அப்போ வந்து இவங்க கேட்குறாங்க நிவேதிதா வந்து பாரதியார கேட்குறாங்க, "என்ன உங்க மனைவி வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொல்லும்பொழுது அவர் என்ன சொன்னாராம் பாரதி, "இல்ல நான் வந்து எங்களோட குடும்ப இதுல வந்து பெண்கள நாங்க வெளியில அழைச்சுட்டு வரமாட்டோம்." அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்களாம், "நீங்க அப்ப வந்து நீங்க உலகத்துக்காக தான் சொல்றீங்களா? என்கிட்ட பெண் உரிமை வேண்டும் அது இதுன்னு பாட்டு மாத்திரம் எழுதினா போதுமா? பட்டங்கள் ஆள்வதும், சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் பாடுறீங்க நீங்க. என்ன தைரியமாக பாரதியார கேட்டவுடனே பாரதியார் சொன்னாராம், "நீ தான் என்னோட குரு" அப்படின்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு பாருங்க நிவேதிதா வந்து அந்த அளவுக்கு ஒரு போல்டான ஒரு லேடி. அப்ப அந்த பெண் ஆற்றல், அதுக்கப்புறம் ஆண்டாள் எடுத்துக்கோங்க. அத்தனை சாரி ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். கார்பெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து இத குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த நிவேதிதாவோட இது பாரதியாரையே இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, எவ்வளவு அற்புதமான அந்த பெண் ஆற்றல், பெண் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அற்புதமான விஷயங்கள். அதுக்கப்புறம் ஆண்டாள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஆண்டாள் வந்து அத்தனை ஆழ்வார்கள்ல ஒரே ஒரு பெண். யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு ஆண்டாளோட இது. என்ன பாடுனாங்க? "கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்" அப்படின்னு பாடுனாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, காத்தால அவங்க வந்து எல்லாருக்கும் தெரியும் திருப்பாவை என்னன்னு. ஆனா அர்த்தம் தெரிஞ்சுட்டு இருக்கோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த விடிய காலையில வந்து நம்ம அவங்க போய் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டுட்டு போய் அவங்க அந்த கோவிலுக்கு போவாங்க. அது எதற்காகன்னா, எல்லாரும் சேர்ந்து கூட்டு தியானம் அப்படின்றதுன்றது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். "கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்னா" என்ன அர்த்தம்? அப்படின்னு சொல்லும்பொழுது, அவங்க அத்தன பேரையும் இணைச்சு, அவங்க அழைச்சுட்டு போய் அந்த கண்ணன நினைச்சு அவங்க இருந்திருக்காங்க. ஆண்டாள் மிகப்பெரிய ஒரு தியானி. இவ்ளோ விஷயங்கள் நம்ம அந்த பெண், பெண், பெண் அப்படின்னு எடுத்துன்னு போம்போது, இந்த காலகட்டத்திலயும் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர், எல்லா துறையிலயும் பெண்கள் இருக்காங்க. எல்லா துறையிலயும் பெண்கள் இருக்காங்க. இந்த பெண்கள் இல்லாத துறையே கிடையாது. நம்மளே எடுத்துக்கோங்களேன். நம்ம ஒரு மெடிடேட்டர்ஸ். நமக்கு ஒரு ஃபேமிலில எவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ஆனா அதையும் பேலன்ஸ் பண்ணி இந்த இடத்துல உட்கார்றோம். எவ்ளோ விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து பேசவே தெரியாது அப்படின்னு இருந்தவங்கலாம் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப நமக்கு நாமே கிளாப் பண்ணிக்கணும்ல? கண்டிப்பா. ஏன்னு கேட்டா, நம்மளுடைய சக்தி, ஏன்னு கேட்டா எல்லாராலயும் எல்லாமே முடியும்ன்றத நான் எப்பயுமே என்னதான் உதாரணத்துக்கு சொல்லுவேன். ஐயோ! நம்ம பேச தெரியாதே, நம்ம பின்னாடியே இருப்போம், நம்ம யார் கூடயும் பேச தெரியாதே அப்படின்னு நான் உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் நினைப்பேன். எந்த ஒரு டூர் இவ்வளவு போனா கூட அவங்க யாராவது இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னா, இவர்ட்ட நீங்களே சொல்லிடுங்க. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அது கூட என்னால முடியாது. ஆனா இன்னைக்கு 1000 பேர் இருந்தா கூட நம்மளால பேச முடியும் அப்படின்னு நமக்குள்ள இருந்திருக்கு. அப்ப அது எப்படி வெளியில வந்தது? கண்டிப்பா தியானத்தால தானே. இவ்வளவு சுவாத்தியாயம், சத்சங்கம் நம்ம பண்ண நம்மளோட எனர்ஜி, இந்த பெண் சக்தி அப்படின்றது எப்படி வருது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இது இது வந்து சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப வந்து நம்ம என்னன்னு கேட்டா, நெறைய பேருக்கு என்னன்னு கேட்டா, அந்த பெண் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க? ஐயோ! 13 வயசு ஆயிடுச்சு, 12 வயசு ஆயிடுச்சுன்னா, ஐய்யய்யோ! இந்த பொண்ணு பெரியவள் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது நம்ப? இது ரொம்ப கஷ்டமாச்சே! ஐயோ! பெண்ணா பொறந்தாச்சு பாரு, என்ன பாவம்! இப்படிலாம் என்ன பண்ணிடுவோம்னா, நம்ம குழந்தையிலேயே நம்ம வந்து ஒரு பயத்த குடுத்துருவோம் அந்த குழந்தைங்களுக்கு. அந்த பயம்ன்றது தேவையில்லை. அதனால இப்ப நல்லா நெறைய இப்ப வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்கூல்லயே அதுக்கான எஜுகேஷன் குடுக்குறாங்க. நல்ல விஷயங்கள்லாம் இப்ப நடக்குது. ஆனாலும் நம்ம வந்து என்னன்னு கேட்டா, அந்த கருவிலேயே என்ன ஆயிடுமா, அந்த குழந்தை வந்து ஆணா, பெண்ணா? ஐயோ! நமக்கு ஆணா இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நம்ம நெனைச்சோம்னா, அது பெண்ணா இருந்ததுன்னா, அது வெளியில வரும்போதே தடுமாறுமாம். ஐயோ! நம்மளோட வரவேற்பே சரியில்லையே! நம்ம வெளியில வந்தோம்னா எப்படி அது கருவிலேயே அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்துரும். அதனால இது எல்லாமே கண்டிப்பாக மாறணும். கண்டிப்பாக மாறணும். என்ன இருந்தாலும் எல்லாமே பெண் அப்படின்னு சொல்லும்பொழுது, அவ்வளவு மகத்தான சக்தி அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லிக் குடுத்தோம்னா, பெண்ணா எவ்வளவு பெரிய விஷயம். உன்னால எதுவுமே என்ன ஒரு சின்ன ஒரு மேட்ச் ஜெயிச்சு ஒரு ஃபுட்பால் போனா கூட, "நீ பொம்பள பொண்ணுப்பா, உனக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் கிடையாது." ஈஸியா சொல்லிடுவோம். யோசிச்சு பாருங்க, அந்த பெண்ணுக்கு எவ்வளவு ஒரு டெலிவரி பெயின். அது இருக்கிறதுலயே எவ்வளவு இது. அந்த பெயின் யார் தாங்குறோம்? நம்ம ஆண்ன்னு சொல்றோம். ஆண் எல்லாமே ஈக்குவல். அது வேற விஷயம். ஆனா இந்த ஒரு வில் பவர், அந்த மனசு திடம்,
அது யாருக்கு இருக்குன்னா கண்டிப்பாக பெண்ணுக்கு இருக்கு. அப்ப நம்ம எல்லாரும் இப்ப கேக்குற விஷயம் என்னன்னு கேட்டா, தியானம் பண்ணலாமா? பீரியட்ஸ் டேஸ்ல தியானம் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேக்குறாங்க. ஆனா இது என்ன சொல்லணும்னா, கண்டிப்பாக அந்த டயத்துல ஜாஸ்தி தியானம் பண்ணணும். சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டா, நமக்கு வந்து இது எல்லாமே ஒரு இயற்கை. அந்த நேரத்துல ஒரு டிவைன் எனர்ஜி நம்மகிட்ட வந்து ஒரு டிவைன் தெய்வீக ஒரு ஆற்றல் வந்து நம்மகிட்ட அந்த 5 நாள்ல இருக்கும். சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த நேரத்துல நெறைய நேரம் அதுக்காக தான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, தனியா இருக்கும்பொழுது அந்த பாடிக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். இப்ப டே டு டே லைஃப் காலகட்டம், சூழ்நிலைகள் மாறும்போது மாறித்தான் ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனாலும் அப்ப ஏன் அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல அமைதியா இருக்கணும். மனசு அமைதினா எனர்ஜி அந்த அளவுக்கு ஜாஸ்தி இருக்கும். இந்த ஒரு மூட நம்பிக்கைகள் செடிகிட்ட போனா செடி பட்டு போயிடும். நீங்க பீரியட்ஸ் இருந்து செடிக்கே தண்ணி ஊத்தலாம். கண்டிப்பா அந்த செடி இன்னும் கொஞ்சம் நல்லா வளரும். இது வந்து உண்மையா நடந்த விஷயம். நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்றேன். சாதாரணமா சொல்லல நானு. கண்டிப்பாக. அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டா, இது எல்லாமே இயற்கை. பெண் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அந்த பீரியட்ஸ் ஆகல. ஒரு பொண்ணு 20 வயசு வரைக்கும் ஆகலன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஐய்யய்யோ! இது குழந்தை பிறக்குமா? இது ஆகவே இல்லையே! ஆனா தானே அப்பன்னா அந்த கர்ப்பப்பைக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம். ஒரு குழந்தையை தாங்குகின்ற சக்தி, அந்த ஒரு அந்த தாய்மைக்கு உண்டான மொத்த இதுவும் அந்த கர்ப்பப்பை அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த பீரியட்ஸ் டயத்துல கண்டிப்பாக பண்ணணும். இதுக்கு வந்து என்னன்னு கேட்டா, நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். இது குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரணும். இதெல்லாம் இயற்கை. ஒரு பயத்த போக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு. அப்புறம் அந்த நேரத்துல நமக்கு வந்து நெறைய விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு. நம்ம அந்த டயத்துல மெடிடேஷன் பண்ணா என்ன அப்படின்னு சொன்னா, முதல் நாள் இந்த முதல் நாள் ஆன உடனே என்ன பண்ணணும்? முதல் நாள்ல வந்துன்னு கேட்டா, உடம்பு முழுக்கவே சக்தி வந்தமாக இருக்குமாம். அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்குமாம். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நமக்குள்ள நம்ம நெறைய நேரம் தியானம் பண்ணும்பொழுது, நம்மளுடைய பிரம்மதந்திரம் வழியாக பிரபஞ்ச சக்தி நெறைய, நெறைய, நெறைய நமக்கு வந்து ரிசீவ் பண்ணிப்போமா. அந்த அளவுக்கு அந்த பாடிக்கு தேவைப்படுமா அந்த தியானம்ன்றது. அப்போ வந்து நெறைய எனர்ஜி நம்ம வந்து கண்டிப்பாக ரிசீவ் பண்ணிக்கணும். விஸ்வ சக்தியை நிறையாக எடுக்கும் நாள் வந்து அந்த முதல் நாள் நெறைய விஸ்வ சக்தியை கண்டிப்பாக இந்த உடல் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்றாங்க. 2ஆம் நாள் என்ன அப்படின்னு கேட்டா, 2ஆம் நாள் வந்து நல்ல ஞாபக சக்திய கொடுக்குமாம். நான் சொல்றது எல்லாமே தியானம் பண்ணும்பொழுது தான். அந்த ஆற்றல் இருக்கு. பேஸாவே அந்த ஆற்றல் இருக்கு. ஆனா, அத நம்ம பயன்படுத்திக்கிறோமா? அப்படின்றது. அந்த நேரத்துல நீங்க 2ஆம் நாள் இப்ப வந்து நெறைய குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகணும். எல்லாம் பண்ணியே ஆகணும். இப்ப காலகட்டம். இப்ப 3 நாள் லீவ் போட்டுலாம் உட்கார முடியாது. அப்ப நம்ம என்ன சொல்லி தரணும்னா, இந்தந்த நாள்ல தியானம் பண்ணும்போது இவ்வளவு எனர்ஜி ஒரு புரிதல உண்டாக்க வேண்டும். கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு ஒரு புரிதல் வரணும். அப்ப வந்து என்னன்னா, அந்த தியானம் பண்ணும்பொழுது, இந்த மெமரி பவர் அப்படின்றது அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குமாம். அப்ப வந்து என்னன்னு கேட்டா, நமக்கு பழைய பழைய ஜென்மாஸ், பழைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருமாம். எல்லா ஒவ்வொரு ஞாபகமும் அது மாரி அந்த டயத்துல படிக்கும்பொழுது அந்த குழந்தைங்களுக்கு 3 மடங்கு ஞாபக சக்தி ஜாஸ்தி இருக்குமாம். இப்ப நம்ம என்ன சொல்லிடுவோம், எல்லாரும் எல்லாம் வயித்து வலி வயித்து வலிம்பாங்க. அந்த வயித்து வலி என்ன பண்ணுவோம், ஒரு டேப்லெட்ட குடுத்து அடக்கி வச்சுருவோம். ஒரு டேப்லெட்ட குடுத்து அடுத்த நிமிஷம் எல்லாரும் அம்மா, அப்பாக்கள் பண்ற தவறு என்னன்னு கேட்டா, ஒரு டேப்லெட் குடுத்துட்டு "நீ வேலைய பாரு." இதில என்ன சொல்லி தரணும்னா, அக்செப்ட் பண்ணு. கண்டிப்பாக இந்த பெயின்றது வரத்தான் செய்யும். ஏன்னு கேட்டா, அந்த பெயின் வரும்போது தான் அந்த கழிவுகள் வெளியில வரும். அப்ப வந்து என்ன பண்ணணும், நீ மாத்திரைய குடுத்து சப்ரஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த பெயின பழகிக்கிற ஒரு குணமே இருக்காது. அதனால தான் இப்ப இருக்கிற பெண்கள் என்ன சொல்றாங்களாம், டெலிவரி பெயின்னா, "இல்ல நீங்க சிசேரியன் பண்ணிடுங்கன்றாங்க." ஜஸ்ட் லைக் தட் சொல்லிடுறாங்களாம். ஏன்னு கேட்டா, அந்த பெயின தாங்குற சக்தி அவங்களுக்கு இல்ல. ஒரு சாதாரண ஒரு ஏன்னா எனக்கும் இருந்தது. எனக்கும் இந்த இது அவங்களுக்கு சொல்லணும். நானும் அந்த காலகட்டத்த தாண்டி தான் வந்திருக்கேன். எனக்கு இந்த பெயின் இருந்தது. இது கண்டிப்பாக நல்ல விஷயம் தான். இந்த பெயினுக்கு நீ பயப்பட வேண்டாம். அப்படின்னு ஒரு புரிதல நம்ம வந்து குடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த பழைய ஜென்மம் வந்து அந்த ஞாபக சக்தி ஜாஸ்தி வரும்பொழுது, அந்த படிக்கும்பொழுது நல்ல நினைவு, அந்த மெமரி பவர் இருக்கும். ஆனா பழைய ஜென்மாஸ் நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம்? அந்த மாரி விஷயங்கள் அதுலேருந்து என்ன நம்ம கத்துக்கணும்? போன ஜென்மாஸ்ல நம்ம எப்படி இருந்தோம்? இந்த ஜென்மாஸ்ல எப்படி கத்துக்கணும்? எல்லாமே எப்படி தெரியும்னா, வெறும் பீரியட்ஸ்ல தனியா உட்கார்ந்தா மட்டும் கிடையாது. நெறைய, நெறைய, நெறைய அந்த நேரத்துல ஒரு தியானம் பண்ணும்போது அந்த டிவைன் எனர்ஜி நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். தியானம் மட்டும் தான் ஒவ்வொரு விஷயத்திலயும் அந்தந்த நிலைகள்ல குழந்தையிலேருந்து கடைசி வரைக்கும் அந்தந்த டயத்துல என்னென்ன வேணுமோ அது தியானம் மட்டும் தான் கொடுக்கும். அப்புறம் 3ஆம் நாள் என்ன அப்படின்னு கேட்டா வாக்ஷேத்திரம் அப்படின்றாங்க. வாக்ஷேத்திரம்னா என்னன்னா வாக்கு சுத்தியாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய பேசுற வார்த்தைகள் பலிக்கும். அப்ப நம்ம எப்படி பேசணும்? நல்ல விஷயங்கள் மட்டுமே பேசணும். நெகட்டிவ் ஒரு வார்த்தை கூட நமக்கு வந்து நெகட்டிவாகவோ,
தேவையில்லாத வார்த்தைகளோ, காசிப்ஸோ, நிறைய விஷயங்கள் இது எதுவுமே நம்ம வந்து கண்டிப்பாக பேசக்கூடாது. பேசும்பொழுது அது வலிக்கும். அதனால வலிக்கக் கூடாது. அதுக்கு நிறைய நேரம் என்ன பண்ணணும்னா மௌனம். மௌனம், மௌனம். அக்செப்ட் பண்ணுங்க. அந்த வலிகள அக்செப்ட் பண்ணுங்க. உடம்புல என்ன மாற்றங்கள் வருதுன்னு அக்செப்ட் பண்ணுங்க. இது எல்லாமே வந்து மௌனம், மௌனம். இந்த மௌனம் இருக்க, இருக்க, இருக்க என்ன ஆகும்னா, இன்னும் கொஞ்சம் அந்த எனர்ஜி ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் 4ஆம் நாள் என்ன அப்படின்னு கேட்டா, ஊஹா சக்தி அப்படின்றாங்க. ஊஹா சக்தினா என்ன அப்படின்னு கேட்டா, ஊஹான்னா கோரிக்கைகள். கோரிக்கைகள் நிறைவேற நாள். கோரிக்கைகள் வைக்கலாம். அந்த மாரி கோரிக்கைகள் வைக்கும் பொழுது நிறைவேறும். கோரிக்கைகள்னா என்ன நம்ப, இல்ல நான் ரொம்ப பெரிய ஆளாகணும், எனக்கு கார் வாங்கணும், எனக்கு பங்களா வாங்கணும், எனக்கு கொடி கொடியா சம்பாதிக்கணும், எனக்கு அப்படி வேணும். இது எதுவுமே கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும். நம்ம ஒரு மெடிடேட்டர்ன்னு சொல்லும்போது கோரிக்கைகள் எப்படி வைக்கணும்? உலக நன்மைக்காக. நம்ம கோரிக்கைகள் எப்படி வைக்கணும்னா, எப்பயுமே நமக்கு வந்து கோரிக்கைகள் உலக நன்மைக்காகன்னு சொல்லும்போது இன்னும் வைக்கலாம். எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். நல்ல ஒரு நண்பர்கள் வேணும். நல்ல ஒரு உறவினர்கள் வேணும். நான் நெறைய பேருக்கு தியானம் சொல்லி தரணும். நான் வந்து உலகமே பிரமிடா வரணும். உலகமே தியானமாக இருக்கணும். உலகமே சைவமாக மாறணும். இந்த மாரி கோரிக்கைகள் வச்சு நீங்க நெறைய நேரம் தியானம் பண்ணும்பொழுது, கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இது எல்லாமே நம்பணும் ஃபர்ஸ்ட்டு. இல்லையா? நம்பிக்கை. நம்ம பண்றோம். ஏன்னா நம்மளுடைய நல்ல விஷயங்கள் நம்ம செய்யும்பொழுது நம்பிக்கை வரும் கண்டிப்பாக அப்படின்னு ஒரு பத்ரிஜி என்ன பண்ணாரு? எவ்வளோ நம்பிக்கையோட இத்தன பேர உருவாக்கியிருக்காரு. நம்ம இத்தன பேருக்கு நம்ம சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அப்படின்றது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா 4ஆம் நாள். 4ஆம் நாள் என்னன்னு கேட்டா, ஆனந்தம், சந்தோஷம் இது மட்டும் தான் இருக்குமா. நீங்க வந்து மனசு அப்படியே ஏன்னா நம்ம 3 நாள் நெறைய தியானம் பண்ணியிருக்கிறோம். அந்த 4 நாள் நம்ம வந்து தியானம் பண்ணியிருக்கிறோம். 4 நாள். ஃபர்ஸ்ட் நாள் நல்ல ஒரு எனர்ஜி கிடைச்சது. 2வது நாள் நமக்கு வந்து மெமரி பவர் கிடைச்சது. 3வது நாள் வந்து கோரிக்கைகள் நமக்கு நிறைவேறும். 4வது நாள் ஊகா சக்தி அப்படின்னு சொல்லும்பொழுது, நமக்கு வந்து என்னன்னு கேட்டா கோரிக்கைகள் வைக்கும்பொழுது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றது பார்த்தோம். 3வது நாள் வாக்கு சுத்தியாக இருக்கணும். இல்லன்னா மௌனம் இருக்கணும் அப்படின்றது பார்த்தோம். இது எல்லாமே நம்ம சக்சஸா பண்ணிட்டோம்னா, 5ஆம் நாள் எப்படி இருக்கும்? உடம்பு அப்படியே தக தக தகன்னு மின்னுமாம். ஆனந்தம், பேரானந்தம், சந்தோஷம் இது மட்டும் தான் இருக்குமாம். அப்ப சந்தோஷம் எங்க இருக்கு? இதுல எதுவும் கிடையாது. நம்மளுடைய அகவிளக்கை ஏற்று, உனக்குள்ள நீ சந்தோஷத்த கொண்டு வா. இந்த நாள சந்தோஷம், அவங்களால சந்தோஷம், இவங்க வந்தா சந்தோஷம், இவங்க பணம் குடுத்தா சந்தோஷம், எதிர்பார்ப்புகள் அந்த எதிர்பார்ப்புகள் இல்லாத நான் என்னுடைய ஆன்மா எப்பயுமே ஒரு ஆன்ம நிலையில் இருப்போம். ஆன்ம நிலையில இருக்க, இருக்க, இருக்க என்ன ஆகும்னா, அந்த சந்தோஷம், பேரானந்தம். உலகத்திலேயே எது பேரானந்தம் அப்படின்னா, தியானம் செஞ்சு எண்ணமற்ற நிலைக்கு போகும்பொழுது, அந்த ஆத்மா வந்து அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷப்படுமாம். அப்ப 5ஆம் நாள் வந்து என்னன்னு கேட்டா, வாழ்க்கை வந்து பிரம்மானந்தமாய் இருக்கும். பரமானந்தமாய் இருக்கும். 6ஆம் நாள் 6ஆம் நாள் என்னன்னு கேட்டா, ஹீலிங் பவர் நடக்குமாம். என்ன ஹீலிங் பவர் அப்படின்னு சொன்னா, நமக்கு நாமளே சரி பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு எனர்ஜி இருக்குமாம். ஒரு பயம் இல்லாம, "அப்பா இது வந்தாச்சு. நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் தியானத்துல உட்காருவோம். நமக்கு சரியா போயிடும்" அப்படின்னு. இன்னொன்னு வந்து நம்ம பக்கத்துல யாராவது உட்காரும்பொழுது கூட, நம்மளோட எனர்ஜி வந்து அவங்களுக்கு தெரியுமாம். "அப்பா இவங்க பக்கத்துல" நம்ம சொல்லுவோம் இல்ல, ஒவ்வொருத்தர பார்க்கும்போது, "இவங்கள பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்கள பார்த்தாலே ஆனந்தமா இருக்கு. திருப்பி திருப்பி பேசணும் போல இருக்கு." அப்படிலாம் நம்ம சொல்றோம். நம்ம இங்க எத்தன பேர் இருந்தாலும் கோமதி வரலன்னு சொல்லுவோம். கோமதி வரலையான்னு கேட்கிறோமா? இல்லையா நம்ம? அப்ப கோமதியோட எனர்ஜி எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல நமக்கு கிடைச்சது. இது வந்து நிச்சயமா முகஸ்துதிக்காக இல்ல. நிஜத்த சொல்றேன் நான் கண்டிப்பாக. அப்ப வந்து நம்ம எப்படி இருக்கணும்? அந்த மாரி நமக்கு வந்து நம்மளால வந்து அந்த மாரி நம்மள சுத்தியே அந்த எனர்ஜி, அந்த எனர்ஜி லெவல் வந்து அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான எனர்ஜி லெவலாக இருக்குமாம். அப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நெறைய, நெறைய, நெறைய நமக்கு எல்லாமே இது ரிக்வேதத்துல சொல்லப்பட்டுள்ள உண்மை. இது எதுவுமே இந்த சாதாரண விஷயங்கள் கிடையாது. சொல்லப்பட்டுள்ள உண்மை. அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நெறைய நமக்கு வந்து நெறைய அந்த 5 நாளும் தியானம் பண்ணணும். இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டா, சயின்ஸ் நான் சொல்றது. என்னன்னு கேட்டா, இந்த 5 நாளுமே யூட்ரஸுக்கு சூடு வேண்டும். ஹீட் வேணும். அந்த ஹீட்ன்றது என்னன்னு அப்பதான் வந்து அந்த அந்த முட்டைகள் வந்து உருவாவதற்கு அந்த ஹீட் தேவை. அப்ப கர்ப்பப்பை வந்து ஹீட்டா இருக்கணுமாம். எது என்ன சொல்றோம்னா, நம்ம டெய்லி தலை குளிப்போம். டெய்லி வந்து என்ன பண்ணுவோம்? ஆனவுனே தலை குளிக்கணும். 4 நாள் தலை குளிக்கணும். இது வந்து தவறு. அந்த காலத்துல எங்க பாட்டினா எங்களுக்கு வந்து தலை குளிக்க ஒத்துக்கவே மாட்டாங்க. வெளியில உட்கார வச்சுருவாங்க. 4வது நாள் தான் தலை குளிக்கணும் அப்டிம்பாங்க. இது எதுக்கு அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றோம்? பார்த்தவுனே தலை குளிக்கிறோம். எதானே தலை குளிக்கிறோன்றோம். அந்த தலைக்கு குளிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த குளிர்ந்த தன்மை வந்துருது உடம்புக்கு. அந்த குளிர்ந்த தன்மை வரும்பொழுது, அந்த கர்ப்பப்பையோட வேலைகள் நின்று போகிறது. சரியான முறையில் செய்வதில்லை. அதனால தான் இப்ப வந்து நெறைய பேருக்கு குழந்தையின்மை, அது ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இதுதான். அதனால அந்த எக் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா,
கண்டிப்பாக அந்த கர்ப்பப்பைக்கு சூடு வேண்டும், உஷ்ணம் வேண்டும். உடம்புல வந்து உஷ்ணம் இருக்கணும். அதனாலதான் வந்து என்னன்னு கேட்டா, அந்த 4ஆம் நாள் சும்மா தலை குளிச்சுட்டு 5ஆம் நாள் எண்ணெய் வச்சு அதுக்கப்புறம் தான் உடம்பு குளுமைப்படுத்திக்கணும். அது மாரி அந்த பெயின்னு சொன்னா கண்டிப்பாக மாத்திரைகள் போட்டு அத வந்து அடக்கக்கூடாது. கண்டிப்பாக. பாடி வந்து அக்செப்ட் பண்ண கத்துக்கோங்க. அப்படின்றது ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு புரிஞ்சிருக்கணும். அந்த காலத்துல பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஏன் பண்ணியிருக்காங்க? எதுக்கு பண்ணியிருக்காங்க? அப்படின்றது. அப்ப வந்து என்ன இந்த 5 நாளும் நல்ல சாத்வீகாரம், சைவ உணவு, நல்ல ஒரு ரொம்ப நெறைய காரம், மசாலா அந்த மாரிலாம் போடாம, சாதுவான உணவாக, காரம் இல்லாமல் இந்த மாரி உணவு நம்ம சாப்பிட என்ன ஆகும்னா, பாடி வந்து தேகமே தேவாலயம் அப்படின்றோம். அந்த தேகத்த நம்ம எப்படி வச்சுக்கணும்? ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம வந்து லவ் பண்ணணும். ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எவ்வளவு முழுமையா நமக்கு குடுத்துருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் குடுக்கும்பொழுது, நம்ப அத எப்படி பயன்படுத்திக்கணும்? அப்படின்றது நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அப்ப எப்பயுமே நம்ம வந்து என்னன்னு கேட்டா, ஆன்ம நிலையில இது வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஆன்ம நிலையில நம்ம இருக்கும் பொழுது, இந்த 5 நாளும் இன்னொன்னு வந்து என்ன சொல்லணும்னா, மெனோபாஸ் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிடுறோம்? ஒரு பயம். அப்பா எனக்கு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்கப்பா. என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு வந்து குளிரும்னாங்க, சரியா வேர்க்கும்ன்றாங்க, பாடி பெயின் வரும்ன்றாங்க, என்னென்னவோ சொல்லட்டும். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும். ஆனால் பெண்ணாக பிறந்தால் 50 வயசு ஆயாச்சு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக இந்த நிற்கும் காலம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம மெடிடேட்டர்ஸ். நமக்கு வந்து என்ன வேணா வந்துட்டு போட்டோம். ஏத்துக்கலாம். ஒண்ணும் தவறு கிடையாது. ஏன்னா எல்லாரும் அந்த சூழ்நிலைகள் மாறி தான் வந்திருக்காங்க. அப்ப வந்து அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த மாரி நம்ம இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு காரணம் எல்லாமே நம்ம தான். இந்த நாப்கின்ஸ் எல்லாமே இயற்கைக்கு மாறா நம்ம செய்யற விஷயங்கள். இது கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட் எடுக்கணும்னு நினைச்சு தான் இன்னைக்கு வந்தேன். யோசிச்சு பாருங்களேன். அந்த காலத்துல 10 குழந்தைங்க பெத்துக்கிட்டாங்க. ஏன்னா இது ஏதாவது அசறுனாங்களா? அதுக்கப்புறமும் பாருங்க வீட்ல எப்ப பாரு இருக்கும். குழந்தைங்கலாம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி இருந்தது. இப்ப ஏன் இல்லன்னு சொன்னா, இயற்கைக்கு மாறாக நம்ம உணவு பழக்கம் மாறிவிட்டது. ஃபர்ஸ்ட்டு வந்து இதுக்கப்புறம் இந்த எல்லாமே மாடர்ன் சொல்லிட்டு நம்ம செய்யறதுனால என்ன ஆச்சு? உடம்ப நமக்கு நாமே பனிஷ்மென்ட் குடுத்துக்கிறோம். இதுதான் கண்டிப்பாக. அப்ப அந்த பெண்ணாற்றல் எவ்வளவு அற்புதமான ஆற்றல். அத எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக தியானம் பண்ணணும், சுவாத்தியாயம் பண்ணணும், சத்சங் பண்ணணும். இந்த 5 நாள்ல தொடர்ந்து மூட நம்பிக்கைகள் வேண்டாம். கோவிலுக்குள்ள போக்கூடாது, அங்க போக்கூடாது, இங்க போக்கூடாது. எதுவுமே எல்லாமே நமக்காக நம்மளா நாமே ஒரு மாட்டிக்கிட்டோம். ஒரு லாக் ஆயிடுச்சு நமக்கு. அதனால என்ன ஆச்சு? நம்மளால அதுலருந்து வெளில வர முடியல. எந்த ஒரு செய்வாலும் சுவாமி தண்டிப்பது இல்லை. இது நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த சுவாமியும் வந்து குத்தறதுக்கு வரல. எந்த சுவாமியும் வந்து நம்மள ரூம்ல போட்டு அடைக்கல. உடனே ஏதோ ஒண்ணு நடக்குமா? மனசுதான் காரணம். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இது பண்ணா அது செய்யக்கூடாது. அது பண்ண காலங்காலமா போட்டு வைக்கிற விஷயங்கள் வந்து தான் நமக்கே தவிர, எதனாலும் எதுவும் தண்டிக்குது இயற்கை. அந்த இயற்கையை ஒத்துக்கொள்ளணும். இயற்கையை ஒத்துக்கிட்டோம்னா, நம்ம வாழ்க்கை வந்து அற்புதமாக, ஆனந்தமாக எப்பயுமே நம்மளுடைய ஆன்மா ஒரு வேற லெவல்ல இருக்கும். அந்த மாரி சந்தோஷமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக தியானம் தான் பண்ணணும் கண்டிப்பா. இதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. தேங்க் யூ.